தீபாவளியை ஒட்டி பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்த 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் உத்தரவின் பேரில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் சென்னை மாநகர காவல்துறை 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று சென்னை மாநகர காவல்துறை கூறியுள்ளது. எந்தவித அசம்பாவித சம்பவம் நடைபெறாத வண்ணம் இருப்பதற்கு சென்னை மாநகரில் பொதுமக்கள் பட்டாசு வாங்குவதற்கு, இனிப்புகள் வருவதற்கு, புத்தாடை வருவதற்கு செல்லும் பாதைகளில் அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் 18,000 போலீசாரை சென்னை மாநகர காவல்துறை நியமித்துள்ளனர். பாதுகாப்பில் போலீசார் நேர்காணலில் ஈடுபட உள்ளனர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அதே சமயத்தில் ஆங்காங்கே வாக்கி டாக்கி மூலமாகவும் அதே சமயத்தில் வாட்சிங் டவர் மூலமாகவும் மேலே நின்று காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். பொதுமக்கள் தனது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஆங்காங்கே வலியுறுத்தப்பட்டு வந்தாலும் பொதுமக்கள் மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை இதனுடைய நோக்கமாக தெளிவருகிறது. இந்த சூழலில் தீயணைப்புத்துறை போலீசார் மற்றும் குற்றப்பிரிவு போலீசார், சட்டம் ஒழுங்கு போலீசார் என பல்வேறு தரப்பினரும் பல்வேறு பிரிவுகளில் உள்ள போலீசாரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்றும் மாநகர காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஒரு விபத்தில்லா தீபாவளியை இந்த ஆண்டு கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என்பது தெரிய வருகிறது. செய்திகளுக்காக ஜீவியுடன்